தமிழர் பகுதியில் கனடா செல்ல காத்திருந்தவருக்கு மைத்துனர் செய்த மோசமான சம்பவம். படுகொலை செய்யப்பட்ட 5 தமிழர் உட்பட 4 மரண தண்டனை. நீதிமன்றின் அதிரடி. கனடாவில் இருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட உள்ள தமிழர். இலங்கையில் சிக்கிய பெருந்தொகை வெளிநாட்டவர்கள். விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள். ரஷ்யாவில் உயிரிழந்த இலங்கை ராணுவத்தினரின் குடும்பங்களுக்கு இழப்பீடு. வளைகுடாவில் போர் விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்திய ஈரான். இலங்கை, கனடா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கும் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பல கோடி ரூபாய் பண மோசடி செய்ததாக கூறப்படும் நபர் ஒருவரை கைது செய்வதற்காக திருகோணமலை விசேட குற்றப்புலனாய்வு பிரிவு விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. தனது மைத்துனருக்கு கனடாவில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி 92,42,600 ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக திருகோணமலை சீனாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் திருகோணமலை விசேட குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்திருந்தார். குறித்த சந்தேக நபர் தொடர்பாக பெறப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் கிண்ணியா நீதவான் நீதிமன்றத்தில் விடயங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. இதையடுத்து சந்தேக நபருக்கு எதிராக நீதிமன்றம் அழைப்பாணை பிறப்பித்துள்ளதுடன் வெளிநாட்டு பயணத்தடையையும் விதித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நீர்கொழும்பு மற்றும் மொரட்டுவ பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய ஒருவருக்கே இவ்வாறு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்ட நீதிமன்றத்தில் கொலை குற்றம் சுமத்தப்பட்டிருந்த மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக நுவரெலியா உயர் நீதிமன்றத்தில் மிக நீண்ட விவாதத்தின் பின்னர் உயர்நீதிமன்ற நீதிபதி நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த 3 வழக்குகளில் குற்றச்சாட்டுகளுக்கும் அனைத்து பிரதிவாதிகளும் குற்றவாளிகள் என கண்டறிந்து நுவரெலியா உயர்நீதிமன்ற நீதிபதி வியாழக்கிழமை மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். அதன்படி 1998 ஆண்டு நானோயா டெஸ்போர்ட் பகுதியில் வைத்து டிக்கோயா பகுதியைச் சேர்ந்த 57 வயது நபர் ஒருவரை கொலை செய்யப்பட்ட வழக்கில் தீர்ப்பு வழங்கும் போது லிந்துலை மிராயா தோட்டத்தைச் சேர்ந்த 47 வயது தமிழ் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். மேலும் 2009 ஆண்டு பட்டிப்போல போலீஸ் பிரிவில் தனது தாய், மனைவி மற்றும் குழந்தையை கொலை செய்த குற்றத்திற்காக 55 வயது குற்றவாளிக்கும் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். 1990 ஆண்டில் பொகவந்தலாவு போலீஸ் பிரிவில் முகமது சுமன் என்பவரை கொலை செய்த வழக்கில் ஒரே பகுதியைச் சேர்ந்த 64 வயதான வீரரத்ன மற்றும் 62 வயதான கருப்பையா அண்ணாதுரை ஆகிய 2 குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். கனடாவில் புகலிடம் மறுக்கப்பட்ட இலங்கை தமிழர் ஒருவர் நாடு கடத்தலை எதிர்நோக்கியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தை பின்புலமாக கொண்ட குகதீஸ்வரன் துரைசிங்கம் என்பவரே இவ்வாறு நாடு கடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2010 ஆண்டு MV சன்சி கப்பலில் கனடாவுக்கு சென்ற நிலையில் கடந்த 16 வருடங்களாக அவரின் புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு வருகிறது. திட்டமிட்ட வகையில் அவரின் புகலிட கோரிக்கையை நிராகரிக்கும் நோக்கில் போலியான ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர் சார்பில் முன்னிலையாகியுள்ள சட்டத்திரணி தெரிவித்துள்ளார். தற்போது மன ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள குகதீஸ்வரனை எதிர்வரும் 16ஆம் தேதி நாடு கடத்துவதற்கான ஏற்பாடுகளை கனேடிய குடிவரவு அமைச்சு மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் அவர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளதாக மனித உரிமைகள் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளன. குகதீஸ்வரனை கடந்த 16 வருடங்களாக நாடு கடத்தும் முயற்சியில் கனேடிய அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிலாபம் அம்பகதவில பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியில் தங்கியிருந்த 150 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்பிரிவு அதிகாரிகளால் நேற்றிரவு இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் பாரிய கணினி குற்றங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்களில் 129 சீன ஆண்களும் மற்றும் 6 பெண்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்களுடன் வியட்நாமைச் சேர்ந்த 10 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள், தாய்வானைச் சேர்ந்த 1 பெண் மற்றும் 1 மலேசிய பிரஜையும் அடங்குவதாக போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சுற்றிவளைப்பின் போது சந்தேக நபர்களிடமிருந்து 99 கணினிகள், 26 மடிக்கணினிகள் மற்றும் 259 நவீன ரக கையடக்க தொலைபேசிகளையும் அதிகாரிகள் தமது பொறுப்பில் எடுத்துள்ளனர். இவை அனைத்தும் குற்ற செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. குறித்த வெளிநாட்டவர்கள் சுமார் 1 மாதத்திற்கு முன்பே அம்பகதவில பகுதியில் உள்ள இந்த விடுதிக்கு வந்து தங்கியிருந்தமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இவர்களின் நடமாட்டம் குறித்து போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. இவர்கள் விடுதிக்குள்ளேயே முடங்கியிருந்து சர்வதேச ரீதியிலான கணினி மோசடிகள் அல்லது நிதி மோசடிகளில் ஈடுபட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட உபகரணங்கள் மேலதிக ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தற்போது கைது செய்யப்பட்ட அனைவரும் அவர்கள் தங்கியிருந்த விடுதியிலேயே தடுத்து வைக்கப்பட்டு மொழிபெயர்ப்பாளர்களின் உதவியுடன் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர்.
நாட்டின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்க ரஷ்யா விருப்பம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ரஷ்யாவில் உயிரிழந்த இலங்கை பாதுகாப்பு படை உறுப்பினர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கவும் அந்த நாட்டு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ரஷ்ய பிரதி வெளிவிவகார அமைச்சர் ஆண்ட்ரோ ட்ரூடேகோ மற்றும் இலங்கையின் வெளிநாட்டு விவகாரங்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று வியாழக்கிழமை அமைச்சின் அலுவலகத்தில் நடைபெற்றது. இலங்கை மக்கள் மிகவும் நட்புறவானவர்கள் என தெரிவித்த ரஷ்ய பிரதி அமைச்சர் இலங்கை ரஷ்யாவின் நீண்டகால நட்புறவை நினைவு கூர்ந்தார். இந்த நீண்டகால உறவை மேலும் வலுப்படுத்த ரஷ்யா அர்ப்பணிப்புடன் செயல்படும் என்று அவர் உறுதியளித்தார். இலங்கை கடும் எரிசக்தி தேவையில் உள்ள தருணத்தில் ரஷ்யா இவ்வாறான உதவிகளை வழங்க முன்வந்துள்ளமையை அமைச்சர் விஜித ஹேரத் பெரிதும் பாராட்டியுள்ளார். சுமார் 70 வருடங்களாக நிலவும் இரு நாடுகளுக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு இதுவே பொருத்தமான தருணம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் எதிர்காலத்தில் ரஷ்யாவுடன் நீண்டகால வர்த்தக ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்ள உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வளைகுடா பகுதியில் பறந்து கொண்டிருந்த எதிரி நாட்டு போர் விமானம் ஒன்றை ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் சுட்டு வீழ்த்தியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அதிகாரப்பூர்வமாக உரிமை கோரியுள்ளது. ஈரானின் கெஷ்ம் தீவுக்கு தெற்கே வான்பரப்பில் அத்துமீறி நுழைந்த அந்த போர் விமானத்தை ஈரானிய வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் இலக்கு வைத்து தாக்கியுள்ளன. தாக்கப்பட்ட அந்த போர் விமானம் ஹெங்காம் தீவு மற்றும் கெஷ்ம் தீவு ஆகியவற்றுக்கு இடையே உள்ள வளைகுடா கடற்பகுதியில் விழுந்து நொறுங்கியதாக IRGC வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுட்டு வீழ்த்தப்பட்ட அந்த போர் விமானம் இந்த நாட்டுக்கு சொந்தமானது அல்லது அந்த விமானத்தில் எத்தனை வீரர்கள் இருந்தனர் என்பது குறித்த விவரங்களை ஈரான் தனது அறிக்கையில் வெளிப்படையாக குறிப்பிடவில்லை. இருப்பினும் இப்பிராந்தியத்தில் அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய போர் விமானங்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள சூழலில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை.